ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சவுத் இந்தியனாக இருந்து நாக்பூர் போகிறீங்க, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு நல்ல முறையில் டேஸ்ட்டான ப்ரைஸில் டேஸ்ட்டான குவாலிட்டியில் சாப்பிட்ணுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து மார்னிங் வந்து வந்தாச்சு. ஒரு பணியாரம் வாங்கியிருக்கோம், வடை வாங்கியிருக்கோம், உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஒரு மசாலா தோசை வாங்கியிருக்கேன். அடுத்தது பணியாரம் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆயிடுச்சாண்ணா? அப்புறம் வந்து கூட கடை வச்சு கடை வச்சு 8 வருஷம் ஆயிடுச்சா? சரி பாரு, நான் கள்ளக்குறிச்சிண்ணா, சேலம் திருவண்ணாமலை பக்கம். இப்போ 2-3 சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ். நான் நாக்பூர் போயிட்டு தமிழ் பேச வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ தமிழே அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வழியாக மீனாட்சி அம்மன் ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுரைக்கு பேஸ்டு ஒரு கடையை வந்து நான் நாக்பூரில் பார்த்து ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.